சினிமால ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பாங்க. அந்த கதாபாத்திரம் பட்டி தொட்டி எங்குமே ஹிட்டாகி இருக்கும். அவங்க புகழின் உச்சிக்கே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்களும் பண்ணியிருப்பாங்க. நம்ம மனதையும் கவர்ந்திருப்பாங்க. இருந்தாலுமே திடீர்னு சினிமா துறையிலிருந்து காணாம போயிருப்பாங்க. உதாரணத்துக்கு மும்தாஜ் அவங்களை எடுத்துக்கோங்களேன். மும்தாஜ் அவர்கள் கட்டிப்புடி கட்டிப்புடிடா அப்படிங்கிற பாட்டில் கவர்ச்சி நடனமாடி எல்லார் மனதையும் கவர்ந்தாங்க. அதன் பிறகு ராஜாதிராஜா படம் வரைக்குமே ஒரு வில்லியா சைதாப்பேட்டை சைலஜாவா நடிச்சு நம்மளை மிரட்டுனாங்க. அப்படி நடிச்ச மும்தாஜ் இப்போ நான் மார்க்கத்தின் பாதையில போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் மதத்துக்கு மாறி இருக்காங்க. இப்படி நாம எல்லாம் பார்த்து ரசிச்சு இல்ல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு அதன் மூலம் புகழ் கொண்ட சில நடிகர்கள் திடீர்னு காணாம போயிருப்பாங்க. அப்படி காணாமல் போன ஒரு 13 நடிகர்களுடைய லிஸ்ட்டை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. நம்பர் 1 நாட்டாமை டீச்சர். என்னடா மாஸ்டர் பிஜிஎம், நாட்டாமை டீச்சர் பிஜிஎம் தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி நாட்டாமை டீச்சர் பிஜிஎம் ரொம்ப ஃபேமஸ். அதை விட நாட்டாமை டீச்சர் அதை விட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நாட்டாமன்னு அந்த படத்தை சொன்னாலே எல்லாருக்குமே அந்த படத்துடைய டீச்சர் கேரக்டர் தான் ஞாபகம் வரும். அந்த டீச்சர் கேரக்டராலேயே அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் டீச்சருக்காக தான் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. இந்த டீச்சர் கேரக்டரில் நடித்தவங்க பேர் ராணின்னு குறிப்பிடப்படுது. இவங்கள ரக்ஷான்னு அழைக்கிறாங்க. ரக்ஷா பார்த்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு ராமராஜன் நடித்த வில்லுப்பாட்டுக்காரன் படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க. அந்த படத்தில் ஹீரோயினாக தான் நடிச்சிருந்தாங்க. 1994 ரிலீஸ் ஆன நாட்டாமை படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு கவர்ச்சியான ரோல்ஸ் தான் அதிகமாக வந்துச்சு. ஹீரோயினா அறிமுகமாகி இருந்தாலுமே கவர்ச்சியான ரோல்ஸ் பக்கம் போனதால இவங்களுக்கு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான் நிறைய படத்துல வழங்கப்பட்டுச்சு. அப்படியாக தான் அவ்வை சண்முகி படத்திலையுமே இவங்க ஒரு சின்ன ரோல் பண்ணி இருந்திருப்பாங்க. அதன் பிறகு மார்க்கெட் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற காரணத்தால 1999ஆம் ஆண்டு இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதோட படங்கள்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. அதன் பிறகு மீண்டும் திரை வாழ்க்கையில என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல்ஸ் பண்ண தொடங்கினாங்க. அப்படியாக மிக பிரபலமான சீரியல்களான நந்தினி சீரியல்ல இவங்க நடிச்சிருக்காங்க. ஜி தமிழ்ல ஒளிபரப்பான சீதாராமம் அப்படிங்கிற சீரியல்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்க எந்த சீரியல்லையும் நடிக்கல. இப்ப தன்னுடைய ஓய்வு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஓய்வெடுத்திருந்தாலுமே அவங்களுடைய நாட்டாமை டீச்சர் கேரக்டர் 100 வருஷம் ஆனாலும் நின்று பேசும். அந்த அளவுக்கு KS ரவிக்குமார் செதுக்கி இருந்திருப்பாரு அந்த ஒரு கேரக்டரை. நம்பர் 2 16 வயது நிலை டாக்டர் மைல் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஆங்கிலத்தில் பேசக்கூடிய 16 வயது நிலை டாக்டர் கேரக்டரை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அந்த கேரக்டர் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை ப்ளே பண்ணவர் தான் சத்யஜித் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் சபீர் அகமது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் 1977ஆம் ஆண்டு பாரதிராஜா அவர்கள் இயக்கத்தில் வெளியான 16 வயது நிலை படத்தில் நடித்தார். அந்த படத்தை பார்த்த நிறையா பத்திரிகையாளர்கள் சத்யஜித் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்ட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. ஆனால் இவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். என்னன்னா சென்னையில் இருக்கிறதுக்கு பதிலாக மும்பைக்கு கிளம்பி போயிட்டாரு. மும்பையில் போய் மிதுன் சக்கரவர்த்தி கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படம் டிராப் ஆயிருச்சு. அப்போ தகவல் தொடர்பு வசதி ரொம்ப கம்மி தானே. அதனால ப்ரொடியூசர்ஸ் இவரை தேடும்போது இவர் கிடைக்கவே இல்லை. இவருக்கு கிடைச்ச ப்ரொடியூசர்ஸும் மொக்கையான படங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதனால தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் சரி இவர் நடித்த நிறைய படங்கள் ஃபிளாப் ஆகிருக்கு. நிறைய படங்கள் பாதியிலே கைவிடப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 1982ஆம் ஆண்டு தேசிய விருது பெற்ற தமிழ் படமான 7வது மனிதன் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சாரு. அதன் பிறகு சபீர் ஒரு சில படங்களை நடிக்க அந்த படமானது பெரிதளவுக்கு 16 வயது நிலை மாதிரி பேசவே படல. அந்த ஒரு காரணத்தால இவருடைய மார்க்கெட் ஆனது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு கட்டத்தில் இவருக்கு வாய்ப்புகளே வரல. அதனால தன்னுடைய சொந்த ஊரான பெங்களூருக்கு போய் குடும்பத்தோட செட்டில் ஆகி அங்க பிசினஸ் பண்ணி வாழ தொடங்கி இருக்காரு. இருந்தாலும் சினிமா கனவு அவரை விட்டு போகவே இல்லை. அதனால 2018 சில பேட்டிகள் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் திரும்பவும் திரைத்துறைக்கு வரப்போறேன், வந்து டைரக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த பணிகள் என்னாச்சு, டைரக்ஷன் பண்ணாரா இல்லையா, அந்த படம் என்னாச்சு அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு சரியா கிடைக்கல. நமக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், இவர் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாரு அப்படிங்கிறது தான். நம்பர் 3 சரண்யா மோகன். பாலக்காட்டு பக்கத்துல பாட்டுல தனுஷ் கூட நடனமாடி நம்ம எல்லாரையும் ரசிக்க வச்சு வேலாயுதம் படத்துல தளபதிக்கு தங்கச்சியா நடிச்சு நம்ம எல்லார் மனசையும் கொள்ளை கொண்டு அழகர்சாமியின் குதிரை, வெண்ணிலா கபடி குழு போன்ற படங்கள்ல ஹீரோயினை நடிச்சு தமிழ் கேரள மக்களின் வீட்டில் ஒரு பொண்ணா மாறி கொடிகட்டி பறந்தவங்க தான் சரண்யா மோகன். இவங்களுடைய கியூட்டான
ஃபேஸும் ஹோம்லியான லுக்கும் நிறைய மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸே உருவாகி இருந்துச்சு. இவங்க ஹீரோயினா வலம் வரக்கூடிய வாய்ப்புள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கணிச்சிருந்தாங்க. ஆனா 2015ஆம் ஆண்டு சினிமாவில் இருந்து விலகி தன்னுடைய நீண்ட நாள் நண்பர் ஒருவரை இவர் திருமணம் செஞ்சு கொண்டாரு. அந்த திருமணத்திற்கு பிறகு இவங்க ஒட்டுமொத்தமா சினிமா வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு படத்துலையும் இவங்க நடிக்கவே இல்லை. இவங்களுக்கு குழந்தைகளும் பிறந்துருச்சு. அதன் பிறகு எடுக்கப்பட்ட பேட்டிகள்ல நான் நல்ல கதையா இருந்தால் திரும்ப வருவேன், அது வரைக்கும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய கம்பேக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்பர் 4 பிரவீன் குமார் சோப்தி. மைக்கேல் மதன காமராஜன் படத்துல கமல்ஹாசன் பீம்பாய் பீம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஜெய்ஜாண்டிக்கா ஒருத்தர் வருவார் இல்லையா, அவரை பார்த்து நிறைய 90s 80s கிட்ஸ் பயந்தே போயிருப்பீங்க. நிறைய பேர் அவர் பண்ணக்கூடிய சேட்டைகளை பார்த்து சிரிச்சுமே இருப்பீங்க. அந்த ஒரு கேரக்டரில் நடிச்சு நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச ஒருத்தர் தான் பிரவீன் குமார் சோப்தின்னு சொல்லலாம். சோப்தி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் முதல்ல ஆக்டர் கிடையாது. அவர் முதல்ல ஒரு விளையாட்டு வீரர் தான் சொல்லணும். குண்டு எறிதல், வட்டு எறிதல் போன்ற போட்டிகள் இந்தியாவுக்காக ஒலிம்பிக் வரைக்குமே போய் விளையாடிட்டு வந்திருக்காரு. 1966 இருந்து 1974 வரைக்கும் நடந்த 3 ஆசிய போட்டிகளில் அவர் பங்கேற்று இந்தியாவுக்காக 4 பதக்கங்களை வாங்கியிருந்திருக்காரு. அதில் 2 தங்கமும் அடக்கும். அதோட 1966 காமன்வெல்த் போட்டிகள்லையுமே இவர் வெள்ளி பதக்கம் அடிச்சிருக்காரு. இப்படி இந்தியாவுக்காக விளையாட்டுத்துறையில் பல்வேறு சாதனைகள் பண்ணியிருந்திருக்காரு. அதன் பிறகு ஓய்வு காலங்களில் படங்களில் நடிக்க வந்தார். அப்படியாக இந்தி படங்களில் அடியாள் ரோல்களில் அதிகமாக பண்ணார். அதன் பிறகு 1988ஆம் ஆண்டு தூர்தர்ஷனில் மகாபாரதம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மகாபாரதத்தில் பீமன் ரோலில் இவர் பண்ணியிருப்பார். அந்த ரோலில் பண்ணி மிகப்பெரிய ஃபேமஸே ஆனார்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படா ஜெய்ஜாண்டிக்கா இவ்வளோ பெரிய மனுஷன் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து வியந்தாங்க. அப்படிதான் கமல்ஹாசனுமே வியர்ந்திருந்தார். அதனாலேயே இவரை படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு வந்திருந்தார். இவருடைய ஃபேமஸ் கேரக்டரான பீம் அப்படிங்கிற கேரக்டருடைய பெயரையே மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் இவருக்கு பெயராக வச்சிருந்திருப்பாரு. அதனால தான் பீம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அதன் பிறகும் சில படங்களில் நடித்தார். அதன் பிறகு நடிப்பில் இருந்து ஓய்வு பெற்றுட்டார்னு சொல்லலாம். நடிப்புக்கு பிறகு அரசியல் பக்கம் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு 2013ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சியில் அவர் சேர்ந்தார். அங்கே சேர்ந்து எலெக்ஷன்லையும் நின்னார். எலெக்ஷனில் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் பிஜேபி பார்ட்டிக்கு போய் அங்கேயும் பணியாற்றினார். அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு இவர் சோகமான முறையில் இறந்து போயிட்டாரு. இவருடைய வாழ்க்கையானது இப்படி முடிஞ்சு போச்சு. இவர் என்னதான் இறந்திருந்தாலுமே இவர் நடித்த அந்த பீம்பாய் கேரக்டர் ஆகட்டும், மகாபாரதத்தில் நடித்த பீமன் கேரக்டர் ஆகட்டும், எல்லாருடைய மனசுலையுமே நின்றுக்கிட்டே இருக்கும். நம்பர் 5 யாஸ்மின் பொன்னப்பா. தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட மிகவும் ஸ்ட்ராங்கான பெண் கதாபாத்திரங்களில் ஒன்று ஆரண்யகாண்டம் சுப்புன்னு சொல்லலாம். இந்த சுப்பு கதாபாத்திரத்தில் மிகவும் சிறப்பாக பண்ண நடிகை தான் யாஸ்மின் பொன்னப்பா. யாஸ்மின் பொன்னப்பா ஆரண்யகாண்டம் படத்தில் நடித்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. இந்த அளவு நடிப்பை தமிழ் சினிமாவில் யாருமே வெளிப்படுத்தலை அப்படின்னு சொல்லி புகழப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க படத்தில் நடிக்கவே இல்லைங்க. மொத்தமாக தமிழ் சினிமாவை விட்டே நின்றுட்டாங்கன்னு சொல்லலாம். 2011ஆம் ஆண்டு ஆரண்யகாண்டம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு தான் 2017ஆம் ஆண்டு இடி மின்னல் காதல் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த படத்துலையும் இவங்க நடிக்கவே இல்லை. ஏன் இந்த மாதிரி படத்துல கம்மியா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப சூசியான ஆளு, பார்த்து தான் ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுப்பேன். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய கதாபாத்திரமானது நல்லா இருந்தா மட்டும்தான் அதுல நடிப்பேன். மற்றபடி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நடிக்கவே மாட்டேன். எனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாமே ஒரே மாதிரி கதாபாத்திரங்களா இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த படங்களை எல்லாம் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நல்ல கதாபாத்திரம்னா நடிக்க ரெடி, இல்லைன்னா நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை யாஸ்மின் பொன்னப்பா வச்சிருக்காங்க. அதனாலேயே இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு தமிழ் படத்துலையும் நடிக்காம காணாம போயிருக்காங்க. நம்பர் 6 பென்ட்லி மிச்சம். 2001 ரிலீஸ் ஆன லிட்டில் ஜான் படத்தை யாருங்க மறந்துருப்பீங்க? 90s கிட்ஸுடைய ஃபேவரட்டான படம்னு சொல்லலாம். அந்த படத்தை பார்த்து சிரிக்காதவங்களோ ரசிக்காதவங்களோ கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஹாலிவுட்ல தான் வித்தியாசமான படங்கள் வருமா, தமிழ்நாட்டிலையும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிரூபித்த ஒரு படம் தான் லிட்டில் ஜான்.
இதில் லிட்டில் ஜானில் நடித்த ஒரு பேர் ஆக்டர் பென்ட்லி மிச்சம். நாம் சின்ன வயசில் முதல் முறையாக ரசித்து பார்த்த ஒரு ஹாலிவுட் ஆக்டர்னா அது பென்ட்லின்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் தான் ஆர்டிஜே எல்லாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படத்தில் கலக்கி எடுத்திருப்பார். காமெடி சீன்ஸ்ல எல்லாம் பிச்சு அதறி இருப்பார். அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன், பூவுக்கு பிறந்தநாள் பாட்டில் அவர் டான்ஸ் ஆடுறது எல்லாமே இப்போ பார்த்தா கூட நம்மளை ரசிக்க வைக்கும். இந்த பென்ட்லி மிச்சம்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேசிக்கலி ஒரு ஹாலிவுட் ஆக்டர். ஹாலிவுட்டில் தான் அதிகமாக படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். அப்படி தான் லிட்டில் ஜான்லையுமே நடித்தார். லிட்டில் ஜானுக்கு அப்புறம் இந்தியாவில் அவர் இருக்க முடியாது இல்லையா, ஏன்னா அவர் ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அவருக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். இந்திய படங்களில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் இந்திய படங்களில் மொழி தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட் பக்கமே போயிட்டார். ஹாலிவுட் பக்கம் குட்டி குட்டி உள்ளூர் படங்களில் நடிக்க தொடங்கி இருந்தார். பெரிய அளவுக்கு அது ஹிட் ஆகலை, பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. அப்புறம் நடிப்பில் இருந்து விலகிட்டார். கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இவரை போய் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அப்போ மறுபடியும் தமிழில் நடிக்க ஆசை, இந்திய படங்களில் நடிக்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பார். அது திரும்ப நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே மக்களே, பார்ட் 1ல் 6 நடிகர்கள் பார்த்துட்டோம். பார்ட் 2ல் வந்துட்டு மீதமுள்ளவர்களை பார்த்துருவோம். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஸ்க்ரீனில் பார்ட் 2 வரும், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க.